அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சரோஸ் கிச்சன். சரோஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம சிக்கன் பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறோம். நான் 1/4 கிலோ சிக்கனை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை எப்படி மேரினேட் பண்ணலான்னு பார்க்கலாம். சிக்கனை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். காரத்துக்காக மிளகாத்தூள் ஒரு சின்ன டீஸ்பூன் தான் நான் சேர்க்குறேன். வெயிலுக்கு காரம் தேவையில்லைன்ட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா கலந்துக்கலாம். கலந்து இதை ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே நம்ம இதை ஊற வச்சுக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சால்ட்டு சேர்த்துட்டு இதை நம்ம ஒரு ஓரமாக மூடி எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் மற்ற ப்ராசஸ் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் பாருங்கள் 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் மல்லி. இதை நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட். இப்போ இதை நம்ம ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இஞ்சி சேர்த்துக்கிடலாம், பூண்டு சேர்த்துக்கிடலாம். இது நறுக்கிய பூண்டு, கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கிடலாம். இதை வதக்கி விட்டுக்கலாம். இது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்போவும் செய்கிறது போல் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்கிறோம். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கிடலாம். இந்த வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். கலர் சேஞ்ச் ஆனால் தான் இது நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கன் சேர்த்துருவோம். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சம் மல்லித்தலை, புதினா தலையை சேர்த்துக்கிடலாம். இந்த மல்லி இலைகளெல்லாம் கொஞ்சம் தண்டோடு சேர்க்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்க பொடியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு மறுபடியும் இதை மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இதில் பட்டர் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்து நல்லா கலந்துட்டு லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து இறக்கிட்டோம்னா சூப்பரான பெப்பர் ஃப்ரை, சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி. சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.